தடையை தாண்டி எந்த வௌவால் உள்ள வருதுன்னு நானும் பார்த்துறேன். அப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஜிம்மி. கரெக்ட். அதையும் மீறி உள்ள வந்ததுங்கன்னா அதுங்க தலையெழுத்த மாத்த யாராலையும் முடியாது. குரோமா B340 கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு போட்டோஸ் வந்து சேர்ந்துரும். That's good. எல்லா வௌவால்களும் ஒரே இடத்துல இருக்குமா? வௌவாலுங்க எப்பவுமே கூட்டமா இருக்கதான் விரும்பும். இது ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படியா? இன்னொரு விஷயம், குளோரோபாசன் பாய்சனை யூஸ் பண்ணி வௌவாலுங்களை சாகடிக்கிறதுக்காக நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். ஆனா எந்த பலனும் கிடைக்கல. அதனால மனுஷங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது செஞ்சு அதுங்களை அழிச்சுதான் ஆகணும். வேணும்னா பாம்பு வச்சு எல்லாத்தையும் அழிச்சிடலாமா? அது நடக்காத காரியம். அப்படி பண்றதே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. பாம்பு வச்சா எல்லா வௌவாலும் செத்துடும்னு சொல்ல முடியாது. அதுல ஒன்னு ரெண்டு தப்பிச்சிட்டா எல்லாமே பிரச்சனை நினைச்சா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. ஒரு நிமிஷம் ஜிம்மி. என்ன? ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். வௌவாலுங்களுக்கு குளிர் ஒத்துக்காதுங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். -30 டிகிரி இருந்தா எல்லாத்தையும் அழிச்சிடலாம். இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தோணல. அதுவும் இந்த சம்மர் சீசன்ல எப்படி முடியும்? இதை செய்யணும்னா பவர்ஃபுல் கூலிங் யூனிட்டை கொண்டு வரணும். ஓகே, உடனே வர்ஜீனியாக்கு ஃபோன் பண்ணி அந்த யூனிட்டை கொண்டு வர சொல்லு. சரி, பாக்குறேன். கேஸ்பர், அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் யூனிட்டை வௌவாலுங்களுக்கு தெரியாம அதுங்க இருக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போக முடியுமா? பகல் நேரத்துல எடுத்துட்டு போறதுனால யோசிக்க வேண்டாம். நீ பேசுறது சாதாரண வௌவாலுங்களை பத்தி. ஆனா இது நமக்கு வர வழி இல்லை. ஓகே, தேங்க்யூ. நம்மளுக்கு தேவையான கூலிங் யூனிட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். அது வந்துகிட்டு இருக்கு. அந்த யூனிட்டோட பேரு NGIC. ரொம்ப பவர்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த யூனிட்டையே தயார் பண்றாங்க. வௌவாலுங்க இருக்கிற இடத்துல வெப்பநிலை 120 டிகிரியா இருந்தாலும் அந்த யூனிட் உடனே கூல் ஆக்கிடும். வெரி குட். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அந்த வௌவாலுங்க இருக்கிற இடத்த நாம அவங்களுக்கு சொல்லிட்டா அவங்க ஹெலிகாப்டர்ல அங்க வந்து அந்த யூனிட்டை இறக்கிடுவாங்க. அது தவிர வேற எந்த உதவியும் செய்ய மாட்டாங்களாம். அவங்க உதவி இல்லாம நாமளே செய்யலாம். என்ன சொன்ன? நாமளே செய்யலாமா? நான் கூட வரணுமா? பயப்படாத, நாங்க மட்டும்தான் போறோம். நீ வெளியே இருந்து பாத்துக்கிட்டா போதும். உங்களால முடியலன்னா வரேன். இதுல Dress மட்டும்தான் இருக்கா இல்ல வேற ஏதாவது இருக்கா? நீங்க உள்ள போறதுக்கு இந்த ஸ்பெஷல் Dress நான் தான் வர வச்சேன். இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நல்ல வேலை செஞ்ச. வௌவாலுங்க இருக்கிற இடத்துல அமோனியா கேஸ் அதிகமா இருக்கும். அதனால இந்த Dress நாம போட்டுக்கிட்டா நமக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. ஆபத்து வந்தா? நோ சான்ஸ். ஓ, ஓகே. இந்த Dress யூஸ் பண்றதுனால வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு? இதுல கேமரா இருக்கிறதுனால நீங்க எந்த பக்கம் போனாலும் எனக்கு அது மானிட்டர்ல தெரிஞ்சிடும். ஹே, போட்டோகிராஃப்ஸ் வந்துருச்சு. இதுல கண்டுபிடிச்சிடலாம். கேஸ்பர், இந்த போட்டோகிராஃப்ஸ் வந்து பாரு.
நாம தேடிக்கிட்டு இருக்க வவ்வால் இங்கதான் இருக்கணும். இது எந்த இடம்னு தெரியலையே. இது மலைகளுக்கு மேல நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற நேஷனல் பார்க். இல்ல, இந்த இடத்துல வவ்வால் இருக்காது. குகை இருக்கிறது கூட அங்கெல்லாம் நிச்சயம் வாய்ப்பே இல்ல. தெரியும், அந்த மலையில குகை இல்லைன்னா என்ன, சுரங்க பாதை இருக்கு. இந்த இடத்துலதான் அந்த சுரங்கம் இருக்கு. இந்த சுரங்கம் ரொம்ப வருஷமா மூடப்பட்டு இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். அந்த சுரங்கத்தோட பேரு பிளாக் ராக். பிளாக் ராக் மைன்ஸ் உண்மையாவா? அதுல எந்த டவுட் இல்ல. எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அப்போ அந்த இடத்துக்கு உடனே போயிடுறோம். ஓகே. பிளாக் ராக் மைன்ஸ் உண்மையாவா? அதுல எந்த டவுட் இல்ல. எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அப்போ அந்த இடத்துக்கு உடனே போயிடுறோம். ஓகே. சார், வவ்வாலுங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு. நாம உடனே அங்க போகணும். இனி அதுக்கு நேரம் இல்லை. நாம போறதுக்குள்ள அதுங்க அங்கிருந்து பறந்து போயிடுச்சுன்னா? சார், அது சாதாரண வவ்வாலுங்க இல்ல. அதனால டே டைம்ல போறதுதான் கொஞ்சம் சேஃபா இருக்கும். என்ன பண்ணணும் நீங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மேஜர். நானும் டாக்டர் மெக்கபும் அரசாங்க உதவியோடு இந்த ஆராய்ச்சியை தொடங்கணும். எதிரிகளை அழிக்கிறதுக்காக இதை ஒரு ஆயுதமா உருவாக்கணும். நாங்க தான் ஆரம்பிச்சோம். அதனால இதை நாங்களே அழிச்சிடறோம். வவ்வால்களை அழிக்க பயன்படுத்தப்படும் கூலிங் இயந்திரம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த இயந்திரத்தை ராணுவ வீரர்கள் வவ்வால்கள் வரும் திசையை நோக்கி நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நமக்கு கிடைச்சிருக்கிற போட்டோகிராஃப்ஸ் வச்சு பார்த்தா வவ்வாலுங்க இந்த இடத்துல தான் இருக்கணும். இல்ல, இங்க இருக்க வாய்ப்பு இல்ல. இன்னும் இருட்டான பகுதியில் தான் இருக்கணும். சுரங்கத்துக்குள்ள எந்த மூலையில இருந்தாலும் நாம அதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அது இங்க இருக்கிற இடத்துக்கு ரொம்ப சுலபமா போயிடலாம். மொத்தம் எத்தனை வழி இருக்கு? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ரொம்ப வருஷங்களா மத்த வழியெல்லாம் தேவையில்லைன்னு அடிச்சிட்டாங்க. ஒரே வழியா? அப்ப அதை அழிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். அது உங்களால முடியாது. உங்களோட ஒவ்வொரு அசைவும் அதுங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். அதுங்க உங்களை ஏமாத்திடும். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அது புரியாது. மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அதை நான் உருவாக்கியிருக்கேன். அதுங்களை யாராலையும் அழிக்க முடியாது. என்ன? இங்கதான் வருதுங்க. நான் தான் இங்க வரவழைச்சேன். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. லேப்ல இருந்து தப்பிச்சிடுச்சுன்னு போய் தானே சொன்னேன். ஏன் மேக்கா, ஏன் இப்படி ஏமாத்தின? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுமா இப்படி ஒரு முடிவு எடுத்து சொல்லு.